ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பற்றின 2 முக்கியமான நபர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த 2 முக்கியமான நபர்கள் யார், தாவேகா பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடந்து முடிஞ்சிருக்க சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியை பிடிப்பா அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு அதிசயமா தொங்கு சட்டசபை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிபடுது. இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயை குறைவாக மதிப்பிடாதீர்கள் என்று அன்றைக்கே கூறினேன். நான் சொல்வதை போல இப்போது வரக்கூடிய கருத்து கணிப்பில் விஜய்க்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்களின் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் நல்ல மதிப்பு வேற எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லை. இந்த நம்பிக்கையை விஜய் எப்போதும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னுட்டு அண்ணாமலை இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட இந்த ஒரு கருத்து பிஜேபி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தாவேகா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதே போல தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது மாணவர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே தாவேகாக்கு சாதகமாக வாக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்க ஒரு முக்கிய கட்சி தலைவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது திமுகவினர் மத்தியிலையும் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னவங்க இப்போ எல்லாருமே ஒரு 10ல் இருந்து 20 சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் திமுக நிர்வாகி ஒருத்தரை விஜய் 1 கோடி ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டிவி சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு.